Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஞானசேகரனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் வரன். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு 7 நாள் போலீஸ் காவல் வழங்கி சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக ஞானசேகரனுடைய அந்த போலீஸ் காவல் குறித்த மனு சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நீதிமன்ற நடுவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணி இன்று விசாரணைக்காக அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆஜர்படுத்தப்பட்ட போது ஞானசேகரனுக்கு 7 நாள் அந்த சிறப்பு காவல் அதிகாரிகளாக 3 IPS அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி 7 நாள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் தற்போது அந்த சிறப்பு அதிகாரிகள் கொண்ட குழு விசாரணைக்காக அழைத்து சென்று மாணவி தொடர்பான அந்த வீடியோ ஆதாரங்கள், பாலியல் தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் அவரது லேப்டாப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல செல்போனிலும் அவர் படம் எடுத்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த படம், வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் எங்கே வைத்திருக்கிறார், அதனை எல்லாம் அழிப்பது தொடர்பாகவும் தற்போது அந்த சிறப்பு குழு அதிகாரிகள் அவரை அழைத்து சென்று சம்பந்தப்பட்ட அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கும், அதே போன்று அவருக்கு 3 மனைவிகள் இருக்கிறார்கள், அவர்களிடமும், அதே போன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த துறை சார்ந்த அதிகாரிகள், பதிவாளர் உள்ளிட்ட பல பேரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஞானசேகரனை பார்ப்பதற்காக திமுக குடி கட்டப்பட்ட சொகுசு கார் ஒன்றில் ஞானசேகரனுடைய மனைவியில் ஒருவராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார். ஊடகங்கள் அவர் படம் எடுப்பதை பார்த்தவுடனாக அந்த திமுக குடி கட்டப்பட்ட காரில் ஏறி அவர் பறந்து சென்றார். ஏற்கனவே அவர் திமுகவுடைய விசுவாசி என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் திமுகவுடைய நிர்வாகி என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள், புகைப்படங்கள் வெளியிடப்பட்டது. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழிசை தங்கப்பாண்டியன் என ஏராளமான அவர் நெருங்கிய புகைப்படங்கள் எல்லாம் வெளியானது. தற்போது திமுகவுடைய கொடி கட்டப்பட்ட அந்த காரில் அவரது மனைவிகள் ஒருவராக இருக்கக்கூடிய சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு கணவனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். ஊடகங்கள் படம் எடுத்ததால் அவர் தற்போது அந்த காரில் ஏறி பறந்து சென்றிருக்கிறார். தொடர்ந்து நீதிமன்றத்துடைய வளாகத்திலேயே ஞானசேகரன் தற்போது வரை இருந்து வருகிறார். புழல் சிறையிலிருந்து கொண்டு வந்த காவலர்கள் தற்போது சிறப்பு குழு அதிகாரிகளும் ஒப்படைப்பார்கள். அதன் பிறகு அவரை கொண்டு சென்று விசாரணை நடத்த சிறப்பு குழு நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு குழு IPS அதிகாரிகள் அவரை கொண்டு சென்று பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் சம்பவங்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே அதிகாரிகள் தரப்பில் தகவல் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.